ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கண்பானவர்களே, இன்றைக்கு கூட வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு பாருங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். என கண்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாத இழப்புகள் வரதுக்கு காரணம் இந்த மீதியானின் ஆவிகள் நமக்கு விரோதமா செயல்படுறதுதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில இது நமக்கு தெரியாம இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆவிக்குரிய ரீதியாக இப்படியாப்பட்ட ஆவிகள் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஆசீர்வாதம் பொருளாதாரத்துக்கு விரோதமா செயல்படுறதுனாலதான் இழப்புகள் ஏற்படும். இது நான் இருக்க வேண்டிய இடம் என் கண்ணு முன்னாடி வேற ஒருத்தங்களுக்கு போயிருச்சு, ஐயோ இது நான் இருக்க வேண்டிய பதவி, சீனியாரிட்டி பிரகாரமா பார்த்தா நான் தான் இதுல இருந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சதி, ஒரு மோசம் எனக்கு விரோதமா எழும்பி பணம் கொடுத்து இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்படியா போட்ட ஒரு இழந்த நிலைமையில, ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்த நிலைமையில இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு கவலையை விடுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பா திரும்ப தருவாரு. ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில செயல்படக்கூடிய மீதியானின் ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். நிறைய வேதம் வாசிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஆவிகளை நம்மோட வாழ்க்கையிலிருந்து தேவன் வெளியேற்றுவார். இந்த ஆவிகளை மேற்கொள்ற காலம் இது, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற காலம் இது. அதனால ஜெபத்தோடு கூட ஆண்டவரோட சமூகத்துல தரித்து நில்லுங்கள். உங்கள் இழப்பை தேவன் ரெட்டிப்பாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பாரு. ஆமென்.